Hello students, welcome to AA Max. இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.13 பார்க்கலாம். பயிற்சி 3.13 வந்து பேஜ் நம்பர் 140ல இருக்கு. முதல் கணக்கு பாருங்க, குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி தீர்க்க. அதாவது வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணுமா, x உடைய ஆன்சர் என்ன, y ஓட ஆன்சர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா, x y கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல் கணக்கு பாருங்க, 8x - 3y = 12, 5x = 2y + 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸோடைய ஆன்சர் என்ன, ஒய்யோட ஆன்சர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நான் முதல் கணக்கு போடுறேன் பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம அதாவது இந்த குறுக்கு பெருக்கல் முறையில் நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0ன்னு கொண்டு வரணும். இந்த முதல் பல்லுறுப்புக்கோவை பாருங்கள், 8x - 3y, இந்த +12 நமக்கு இங்கே என்னவாகும் அப்படின்னா -12 ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இதையும் எடுத்துகிட்டு வரணும். 5x இங்கே +2y இருக்குது, நமக்கு இங்கே என்னவாகும், -2y ஆகும். இங்கே +7 இருக்கிறது, இங்கே -7 ஆகும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், =0 நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த கணக்கை போடுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன ஃபார்மேட் இருக்குது, அது போட்டு பண்ணோம்னா நமக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இந்த சம்மை நம்ம வந்து பண்ணலாம். பேஜ் நம்பர் 139ல் பாருங்கள், x(y1) அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, b1 b2 c1 c2 a1 a2 b1 b2. ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம வந்து பண்ணணும். ஸோ நான் இதை நோட்டில் எழுதிடுறேன், உங்களுக்கு அப்போ ஈஸியாக புரியும். சரிங்களா? பாருங்கள், நோட்டில் எழுதியிருக்கேன் நான் அந்த ஃபார்மேட்டை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, அதனால தான் நான் இந்த ஃபார்மேட்டை எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நமக்கு a1, இது வந்து நமக்கு என்ன a2, இது வந்து b1, இது வந்து b2, இது வந்து c1 c2. ஓகேவா? இப்போ b1 b2 இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்தந்த நம்பரை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டுடணும். சரிங்களா? நம்ம போட்டுடலாமா? இப்போ b1ல் நமக்கு என்ன இருக்குது, -3 இருக்குது. b2ல் வந்து நமக்கு என்ன இருக்குது, -2 இருக்குது. c1ல் -12, c2ல் வந்து நமக்கு -7, a1ல் 8, a2ல் 5, b1ல் வந்து நமக்கு -3, b2ல் வந்து -2. ஸோ இந்த இடத்துல அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ போட போகிறோம். சரிங்களா? பாருங்கள், xy1 அந்த நமக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த நம்பரை வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 3 7 பெருக்கணும், 2 12 பெருக்கணும், ஒயில் வந்து 12 5 பெருக்கணும், 7 8 பெருக்கணும், 1ல் வந்து 8 2 பெருக்கணும், 5 3 பெருக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? முதல்ல நம்ம எக்ஸ் எடுக்கலாமா, எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதை முதல்ல பெருக்குவீங்க, -3 -7 பெருக்கணும். அப்போ -3 × -7. அடுத்தது மைனஸ் குறி போட்டுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், -2 என்ன பண்ணணும், பெருக்கணும். ஸோ -2 × -12. அவ்வளோதான். ஈக்குவல். அடுத்தது என்ன எடுக்கணும், y எடுக்கணும். ஸோ y வந்து இது எடுக்கணும். y வகுத்தல் 12 5 பெருக்கணும், -12 × 5. அடுத்தது மைனஸ் குறி போட்டுக்கணும். அடுத்தது என்ன பண்ணுவீங்க, -7 8 வந்து என்ன பண்ணுவீங்க, பெருக்குவீங்க. அப்போ -7 × 8. அடுத்தது என்ன எடுக்கணும், 1 எடுக்கணும். ஸோ இங்கே இடம் இல்லாதனால நான் இங்கே கீழே எழுதிக்கிறேன். சரிங்களா? 8 2 என்ன பண்ணணும், பெருக்கணும். 8 × -2. அடுத்தது -5 3 என்ன பண்ணணும், பெருக்கணும். 5 × -3. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி அப்ளை பண்ணி கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே பெருக்கி போட்டுடணும். அவ்வளோதான். சரிங்களா? எக்ஸ் வகுத்தல் 7 3 எவ்வளோ, 7 3 வந்து 21. மைனஸ் மைனஸ் என்ன, ப்ளஸ். அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் குறி இருக்குது. அடுத்தது வந்து 2 12 பெருக்குனா எவ்வளோ, 24. மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் மைனஸ் என்ன, மைனஸ். அதை தான் இங்கே போட்டிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் மைனஸ் மைனஸ், அதை போட்டாச்சு. ஈக்குவல். அடுத்தது ஒய். 12 5 பெருக்குனா எவ்வளோ நமக்கு, 60. ப்ளஸ் மைனஸ் மைனஸ். அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ். 8 எவ்வளோ, 56. ஈக்குவல். அடுத்தது என்ன இருக்குது, 1 இருக்குது. 8 2 எவ்வளோ, 16. ப்ளஸ் மைனஸ் மைனஸ். இங்கே அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ். 3 எவ்வளோ, 15. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் நல்லா பார்த்துக்கணும். இப்போ எக்ஸ் வகுத்தல் 21லேருந்து 24 போச்சுன்னா எவ்வளோ, 3. பெரிய நம்பரோட குறி என்ன, மைனஸ். அவ்வளோதான். ஈக்குவல் டு ஒய். 60லேருந்து 56 போச்சுன்னா எவ்வளோ, 4. பெரிய நம்பருடைய குறி என்ன, மைனஸ். ஈக்குவல் டு 1. 16லேருந்து 15 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு, 1. பெரிய நம்பருடைய குறி வந்து மைனஸ். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் நம்ம கேன்சல் கொடுத்துடலாம். என்ன இருக்கும் நமக்கு,
-1ன்னு இருக்கும். இப்போ நமக்கு எக்ஸும் ஒய்யும் தானே நமக்கு தேவை. ஸோ அதனால் எக்ஸ் வகுத்தல் -3ஓட இந்த நம்பரை கம்பேர் பண்ணணும், ஆன்சர் கொண்டு வரணும். y வகுத்தல் -4ஓட இந்த நம்பரை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுக்கலாமா? அப்போ எக்ஸ் வகுத்தல் -3 = -1. புரியுதுங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தானே தேவை. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் எடுக்கணும். அப்போ எக்ஸ் = -1. இந்த வகுத்தல் இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், பெருக்கல்ல போகும். அப்போ எக்ஸ் = 3 3 மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ். ஸோ எக்ஸோடைய ஆன்சர் என்ன நமக்கு 3. அடுத்தது என்ன பண்ணணும், y வகுத்தல் -4 எடுக்கணும். y வகுத்தல் -4 = இந்த -1. ஏன்னா எக்ஸோட இது எடுக்கணும். அடுத்தது எக்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒய்யோட நம்ம இந்த -1 எடுக்கணும். y தானே தேவை, அதனால் y எடுத்துட்டு இங்கே -1 இருக்குது. இங்கே என்னவாகும் நமக்கு, இந்த -4 பெருக்கல்லாம் வரும். அப்போ y = 4 4 மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ். அப்போது எக்ஸோடைய ஆன்சர் என்ன நமக்கு 3, ஒய்யோடைய ஆன்சர் வந்து நமக்கு 4. அப்போ அது எழுதணும், எக்ஸோடைய ஆன்சர் 3, ஒய்யோடைய ஆன்சர் வந்து 4. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள். 6x + 7y - 11 = 0. 5x + 2y = 13. இப்போ நம்ம வந்து =0 நம்ம கொண்டு வரணும் இல்லையா? இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, முதல் பல்லுறுப்புக்கோவையில் =0ன்னு இருக்குது. அப்போ நம்ம ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவையை மட்டும் என்ன பண்ணணும், மாற்றி கொண்டு வரணும். அப்போ 6x + 7y - 11 = 0. இதை நம்ம கொண்டு வரணும் இல்லையா? அப்போ 5x + 2y, இங்கே +13 இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், -13 ஆகும், =0. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இது வந்து நம்ம A1 எடுப்போம், இது A2, இது B1, இது B2, இது C1 C2. இப்போது அந்த ஃபார்மேட் எடுத்து எழுதுவீங்க இல்லையா? ஸோ B1 B2 C1 C2 A1 A2 B1 B2. ஸோ இதோட இதை பெருக்கிறோம், இதோட இதை பெருக்கிறோம். அதே மாதிரி இங்கே இது வந்து நமக்கு எக்ஸ், இது வந்து நமக்கு ஒய், இது வந்து நமக்கு என்ன 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபார்மேட்டை எழுதி போடுறேன். டைரெக்டாக போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து B1 B2ல் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், பிரதியிட்டுடலாம். B1க்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 7 இருக்குது. B2க்கு வந்து நமக்கு 2 இருக்குது. C1க்கு -11 இருக்குது. C2க்கு வந்து -13 இருக்குது. இப்போ y எடுக்கணும் இல்லையா? ஸோ yல வந்து நமக்கு A1ல் என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்புறம் வந்து A2ல் வந்து 5 இருக்குது. B1ல் வந்து நமக்கு 7 இருக்குது. B2ல் வந்து நமக்கு 2 இருக்குது. ஸோ இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். அவ்வளோதான். ஸோ நம்ம முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் எடுக்கணும் இல்லையா? எக்ஸ் வகுத்தல் 2யும் 11யும் பெருக்கணும். அதே மாதிரி 7யும் 13யும் பெருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், பெருக்கி போட்டுடலாம். அப்போது வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுப்பீங்க, 7 × 13, அடுத்தது மைனஸ், அடுத்தது 2 × -11 பெருக்கணும், அடுத்தது ஈக்குவல் டு ஒய்க்கு என்ன எடுப்பீங்க, 11 × 5, அதே மாதிரி 13 × 6, -11 × 5 -13 × 6. அடுத்தது 1 எடுப்பீங்க. 1க்கு வந்து 6 × 2 5 × 7 பெருக்கணும். அப்போ 6 × 2 -5 × 7. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு இது ரெண்டுத்தையுமே பெருக்கி நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், எக்ஸ் எடுப்போமா, எக்ஸ் வகுத்தல் 7 13 எவ்வளோ, 91, மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அடுத்த குறி என்ன இருக்குது, மைனஸ் மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ப்ளஸ், 2 × 11 22 ஈக்குவல் டு ஒய் எடுக்கிறோம் இல்லையா? 11 × 5 எவ்வளோ, 55, மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், 13 × 6 எவ்வளோ நமக்கு, 78 ஈக்குவல் டு, அடுத்தது 1 எடுக்கணும் இல்லையா? ஸோ 1 வகுத்தல் 6 2 எவ்வளோ நமக்கு, 12. அடுத்தது மைனஸ் இருக்குது, I7 எவ்வளோ, 35. அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம வந்து கழிச்சு போடணும். சரிங்களா? 91லேருந்து 22 போச்சுன்னா எவ்வளோ, 69. பெரிய நம்பருடைய குறி என்ன, மைனஸ், ஈக்குவல் டு ஒய் போட்டாச்சு. 55லேருந்து 78 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு, 23. பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ். ஓகேவா? ஈக்குவல் டு 1. 12லேருந்து 35 போச்சுன்னா 23. பெரிய நம்பருடைய குறி வந்து மைனஸ். அவ்வளோதான். ஓகே,
இப்போ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ் வகுத்தல் 69ஓட 1/-23 நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். அதே மாதிரி வைக்கும் நம்ம கொண்டு வரணும். ஸோ இதையும் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். எக்ஸ் வகுத்தல் -69 = 1 வகுத்தல் -23. ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்து நம்ம எக்ஸுடைய ஆன்சர் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ் வகுத்தல் -69 = 1 -23. ஸோ நமக்கு எக்ஸ் தானே தேவை. எக்ஸ் = 69 -69. இங்கே வந்து நமக்கு இந்த -23 என்னவாகும், வகுத்தல்லாம் வந்துடும். அப்போ ஓர் 23 23 3 23 என்னது நமக்கு 69. இந்த மைனஸ்க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோடைய ஆன்சர் என்ன நமக்கு 3. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது y வகுத்தல் 23 உடைய 1 வகுத்தல் -23 நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். = 1 வகுத்தல் -23. நமக்கு y தானே தேவை. அப்போ y = இந்த 23 நமக்கு இங்கே வகுத்தல் வரும். இந்த -23 நமக்கு கீழே போகும். ஒரு 23க்கும் நம்ம என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குல்லையே. அப்போ y = -1. அப்போது எக்ஸோடைய ஆன்சர் வந்து 3, ஒய்யோட ஆன்சர் வந்து -1. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா? 3வது கணக்கு பாருங்கள். 2/x + 3/y = 5. 3/x - 1/y + 9 = 0. ஸோ இப்போ இந்த கணக்கில் வந்து நமக்கு என்னவா இருக்குது, வகுத்தல்ல எக்ஸ் ஒய்ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம போன பயிற்சி 3.12 வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இங்கே பாருங்கள், 1/x வந்தால் நம்ம ஏன்னு போடுவோம், 1/y வந்தால் நம்ம பின்னு போடுவோம். ஸோ a = 1/x, b = 1/y. ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம இந்த இடத்துல இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், 0 = 0 நம்ம கொண்டு வந்துடலாமா? அப்போ 2/x + 3/y, இங்கே ப்ளஸ் ஒய்யாக இருக்கிறது நமக்கு இங்கே -5 ஆகும், = 0. அடுத்தது இது எடுக்கணும் இல்லையா? 3/x இங்கே என்ன இருக்குது, -1/y, இங்கே +9 அப்படியே வரும், = 0. இங்கே கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்து போட்டாச்சு. ஸோ இங்கே மட்டும் மாற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், = 0 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை எப்படி எழுதணும், 1/x அப்படின்னா நமக்கு ஏன்னு வரும், 1/yன்னா நமக்கு பின்னு வரும். ஸோ இது நம்ம போன எக்ஸசைஸில் பார்த்துப்போம். அப்போ இதை நம்ம எப்படி எடுப்போம், 2 ஏன்னு எடுப்போம், இதை 3 பின்னு எடுப்போம். ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்னால ஏன்னு எடுக்கிறோம், இங்கே ஒய்னால பின்னு எடுக்கிறோம். ஸோ இங்கே மாற்றிடலாமா? அப்போ 2a + 3b - 5 = 0. இப்போ இதையும் மாற்றணும்ல. 3/xக்கு என்ன இருக்குது, ஏன்னு இருக்குது. அப்போ 3a மைனஸ் இங்கே 1y இருக்குது. அப்போ நமக்கு yக்கு இங்கே என்ன இருக்குது, பின்னு இருக்குது. அப்போ 1b + 9 = 0. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இது நம்ம a1 எடுத்துக்கணும், இது a2 எடுத்துக்கணும், இது b1, இது வந்து b2, இது வந்து C1, இது வந்து நமக்கு என்ன C2 எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ அந்த ஃபார்மேட் நம்ம எழுதிடலாமா? பாருங்கள், நான் அந்த ஃபார்மேட் எழுதியாச்சு. எக்ஸு y1 b1 b2 c1 c2 a1 a2 b1 b2. ஸோ இப்போ இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்க மேலே இருக்கிறத நம்ம வந்து பிரதியிடணும். b1க்கு நமக்கு என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. b2க்கு வந்து நமக்கு -1 இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ இங்கே வந்து பிரதியிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்து நம்ம இப்போ பெருக்கலாம். எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன எடுப்போம், இங்கே 3 × 9 -1 × 5 வந்து நம்ம பெருக்கி போடுவோம். அப்போ 3 × 9. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னன்னு போட்டுக்கணும், ஏன் தானே வச்சுருந்தோம். அப்போ ஏன்னு என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும், அதே நேரத்தில் எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஏன் மாறி இருக்கு இல்லையா, அதனால். ஸோ 3 × 9 போட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குது, -1 × -5. ஸோ அதையும் என்ன பண்ணணும், போட்டுக்கணும், ஈக்குவல். அடுத்தது என்ன எடுப்பீங்க, பிக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -5 × 3 9 × 2. ஸோ அதை வந்து போடணும், -5 × 3 -9 × 2. ஓகேவா? அடுத்தது 1 எடுக்கணும் இல்லையா? ஸோ 3 × 3 1 × 2. அப்போ 3 × 3 -2 × -1. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ இதை ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியாச்சு, பெருக்கி கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ போட்டுடலாமா? பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கலாமா? 9 3 எவ்வளோ, 27. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் போட்டாச்சு. 1 5 5.
ஈக்குவல் டு அடுத்தது என்ன இருக்குது பின்னு இருக்குது I3 என்ன 15 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் மைனஸ் வரும் 9 2 எவ்வளோ 18 ஈக்குவல் டு 1 2 2 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது 3 3 எவ்வளோ 9 அவ்வளோதான் புரியுதுங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க A ஈக்குவல் டு 27லேருந்து 5 போச்சுன்னா 22 ஈக்குவல் டு B வகுத்தல் 15 18 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ கூட்டி மைனஸ் போடணும் அப்போ 33 15 18 கூட்டினா 33 இங்கே மைனஸ் போடணும் அடுத்தது ஈக்குவல் டு 1 வகுத்தல் மைனஸ் 2 மைனஸ் 9 இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்க 9 2 கூட்டி மைனஸ் போடணும் அப்போ 9 2 கூட்டினா 11 அவ்வளோதான் புரியுதா இப்போ வந்து என்ன பண்ணுவோம் ஏயோட இதை கம்பேர் பண்ணுவோம் பியோட இதை ஒப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போ A வகுத்தல் 22 ஈக்குவல் டு 1 வகுத்தல் மைனஸ் 11 ஓகேவா இப்போ ஏ வந்து நமக்கு என்ன ஏ தானே கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த 22 நமக்கு என்னவாகும் வகுத்தலில் வரும் இங்கே மைனஸ் 11 ஓர் 11 11 2 11 என்னது 22 ஸோ இங்கே மைனஸ் இருக்குது அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2 அவ்வளோதான் இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா பி வகுத்தல் மைனஸ் 33 ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 11 ஸோ இப்போ பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் 33 நமக்கு என்னவாகும் வகுத்தலில் வரும் அதே மாதிரி இங்கே 11 மைனஸ் 11 நமக்கு வகுத்தல் வரும் அப்போ ஓர் 11 11 3 11 33 ஸோ இந்த மைனஸ்க்கும் என்னவாயிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ பி ஈக்குவல் டு 3 இப்போ ஏயோட ஆன்சர் வந்து மைனஸ் 2 பியோட ஆன்சர் வந்து 3 இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் XY கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுதானே நமக்கு வந்து கேள்வி ஸோ நம்ம என்ன பண்ணலாம் 1/x ஈக்குவல் டு ஏ 1/x ஈக்குவல் டுனா அது ஏ தானே ஸோ அப்போ எக்ஸ் தானே நமக்கு தேவை அதனால் 1/x ஏக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 2 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 1 வந்து நமக்கு இங்கே வகுத்தில் வரும் இந்த மைனஸ் 2 நமக்கு இங்கே கீழே போயிடும் அவ்வளோதான் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/மைனஸ் 2 அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ 1/y ஈக்குவல் டு என்ன நமக்கு பி ஸோ வந்து பிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது 1/y ஈக்குவல் டு பிக்கு என்ன 3 ஸோ அப்போ y ஈக்குவல் டு இது 1 வந்து வகுத்தலில் வரும் அப்போது y ஈக்குவல் டு 1/3 அப்போ எக்ஸோடைய ஆன்சர் 1/மைனஸ் 2 ஒய்யோட ஆன்சர் வந்து 1/3 அவ்வளோதான் புரியுதுங்களா ஸோ இந்த கணக்கில் ஏபியை கண்டுபிடிச்சி ஏபியிலேருந்து XYயை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இந்த 1/x ஈக்குவல் டு ஏ 1/y ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் ஓகே அடுத்த சம் பார்க்கலாமா ரெண்டாவது கணக்கு பாருங்கள் அட்சயா தனது பணப்பையில் 2 ரூபாய் நாணயங்களையும் 5 ரூபாய் நாணயங்களையும் வைத்திருந்தாள் அவள் மொத்தமாக ரூபாய் 220 ரூபாய் மதிப்புடைய 80 நாணயங்களை வைத்திருந்தாள் எனில் ஒவ்வொன்றிலும் எத்தனை நாணயங்களை வைத்திருந்தாள் அப்படின்னு கேட்குறாங்க அட்சயாங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம் 2 ரூபாய் நாணயங்களையும் 5 ரூபாய் நாணயங்களையும் தன்னுடைய பர்ஸில் வச்சுருக்காங்க ஸோ 2 ரூபீஸ் காயினும் 5 ரூபீஸ் காயினும் அவங்க மொத்தமாக வந்து 80 ரூபாய் வச்சுருந்தாங்களாம் அது வந்து எவ்வளோமா 220 ரூபாய் சரிங்களா 220 ரூபாய் மொத்த டோட்டலு அதில் காயின்ஸ் வந்து எவ்வளோ வச்சுருந்தாங்களா 80 காயினை வந்து 220 ரூபா மொத்தமாக டோட்டல் பண்ணலாம் புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து அவங்க 5 ரூபாய் காயின் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்போ 2 ரூபாய் காயின் எவ்வளோ வச்சுருக்காங்க அந்த 80 நாணயங்களில் 2 ரூபாய் நாணயங்கள் எவ்வளோ 5 ரூபாய் நாணயங்கள் எத்தனை இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணணுமா கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் புரியுதுங்களா ஸோ சிம்பிள் தான் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பல்லுறுப்புக்கோவையை தயார் பண்ணி எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இந்த சம் பார்த்துடலாம் இப்போது பாருங்கள் 2 ரூபாய் நாணயங்கள் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் 5 ரூபாய் நாணயங்களை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் ஒய்ன்னு எடுத்துக்கணும் ஏன்னா எக்ஸ் ஒய் தானே கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து அவங்க வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு முதல்ல ரெண்டு பல்லுறுப்புக்கோவை நம்ம தயார் பண்ணணும் இல்லையா பாருங்கள் அவள் மொத்தமாக 220 ரூபாய் மதிப்புடைய 80 நாணயங்களை வைத்திருந்தாள் ஸோ அப்போ வந்து இந்த 80 ரூபாய்க்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பல்லுறுப்புக்கோவை தயார் பண்ணணும் ஸோ எக்ஸ் வந்து 5 ரூபாய் நாணயங்கள் 2 ரூபாய் நாணயங்கள் ஒய் வந்து 5 ரூபாய் நாணயங்கள் எவ்வளோ 80 ரூபாய் ஓகேவா இது முடிஞ்சிருச்சு அடுத்தது அவங்க வந்து இங்கே பாருங்கள் மொத்தமாக ரூபாய் 220 ரூபாய் மதிப்புடைய அப்படின்னும் போது அப்போ 2 ரூபாயும் 5 ரூபாயும் வச்சு அவங்க மொத்தமாக 220 ரூபாய் வச்சுருந்தாங்க அப்போ 2x + 5y = 220 புரியுதுங்களா ஸோ இது வந்து நாணயங்கள் இது வந்து
ரூபாய் 5 நாணயங்கள் இது வந்து மொத்தத்தையும் சேர்த்தா எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது தான் இந்த 220. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இந்த 80 வந்து நமக்கு என்னவாகும், இங்கே மைனஸ் ஆகும், இங்கே 0. அவ்வளோதான், புரியுதுங்களா. அடுத்தது இது எடுக்கணும் இல்லையா. 2x ப்ளஸ் 5y இந்த 220 நமக்கு இங்கே என்னவாகும், மைனஸ் 220 ஆகும், ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுவீங்க, A1 எடுப்பீங்க, இது A2, இது B1, இது B2, இது C1, இது C2. நம்ம வந்து அந்த ஃபார்மேட் எடுத்துக்கலாமா. B1, B2, C1, C2, A1, A2, B1, B2. ஸோ இதோட இதை வந்து பெருக்கணும், இதோட இதை பெருக்கணும், இதோட இதை பெருக்கணும், அவ்வளோதான். இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய், இது வந்து 1, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ எக்ஸுக்கு B1 C2க்கு பெருக்கணும், B2வையும் C1ஐயும் பெருக்கணும். அதை நம்ம இங்கே கீழே கொண்டு வரணும். ஸோ இங்கே கொண்டு வந்தாச்சு. 1 × -20, 5 × -80, -80 × 2, மைனஸ் 220 × 1, 1 × 5, 2 × 1. இப்போ வந்து நம்ம கீழே இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், பெருக்கி போட்டுடலாமா. இப்போ எக்ஸ் வகுத்தல் 220 உடைய 1 பெருக்குனா எவ்வளோ, 220. இங்கே பெரிய நம்பரோட குறி என்ன, மைனஸ். அடுத்தது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 5 × 80, 400. ஓகேவா, ஈக்குவல். அடுத்தது y எடுக்கணும் இல்லையா. ஸோ 8 2 16, 160. 80 × 2 பெருக்குனா 160. பெரிய நம்பருடைய குறி என்ன, மைனஸ். அடுத்தது என்ன இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 220 × 1, 220 ஈக்குவல் டு 1. ஓர் 5 5 மைனஸ் ஓர் 2 2. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம கழித்து என்ன பண்ணணும், ஆன்சர் கொண்டு வரணும். பாருங்கள், எக்ஸ் வகுத்தல் 180, ஒய் வகுத்தல் 60 ஈக்குவல் டு 1/3. இப்போ என்ன பண்ணுவீங்க, எக்ஸோட இந்த 1/3 கம்பேர் பண்ணி எக்ஸோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஒய்யோட இதை கம்பேர் பண்ணி ஒய்யோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது எடுத்துக்கலாமா. அப்போ எக்ஸ் வகுத்தல் 180 ஈக்குவல் டு 1/3. சரிங்களா. இப்போ இந்த எக்ஸ் தானே நமக்கு தேவை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 1/3 இன்ட்டு இந்த 180 இங்கே நமக்கு இங்கே என்னவா ஆகும், பெருக்கல்லாம் வரும். அப்போ ஓர் 3 3, 60 3 எவ்வளோ, 180. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ, 60. அடுத்தது ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ ஒய் வகுத்தல் 60 இன்ட்டு 1/3. ஒய் தானே தேவை. அப்போ ஒய் எடுத்துக்கணும். 1/3 இன்ட்டு இந்த 60 இங்கே வந்துடும். ஓர் 3 3, 2 3 எவ்வளோ, 6. அப்போ 0. அப்போ y ஈக்குவல் டு 20. ஸோ y ஈக்குவல் டு 20ன்னு வந்துருச்சு. இப்போ வந்து எக்ஸு வந்து நமக்கு என்ன, ₹2 நாணயங்கள், y வந்து நமக்கு எவ்வளோ, ₹5 நாணயங்கள். அப்போது நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும், ₹2 நாணயங்களின் எண்ணிக்கை. பாருங்கள், ₹2 நாணயங்களின் எண்ணிக்கை 60, 60 நாணயங்களாம். ஓகேவா. ₹5 நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளோ, 20. ஸோ அப்போ அவங்க வந்து ₹2 நாணயங்களை வந்து 60 காயின் வச்சுருந்தாங்க, ₹5 நாணயங்களை வந்து 20 காயின்ஸ் வச்சுருந்தாங்க. அவ்வளோதான், புரியுதுங்களா. ஸோ 60 20, இது எக்ஸ், இது ஒய், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா. இரு வெவ்வேறு அளவுடைய விட்டமுடைய குழாய்கள் மூலம் ஒரு நீச்சல் குளத்தில் முழுமையாக நீர் நிரப்ப 24 மணி நேரம் ஆகும். அதாவது 2 பைப்பு இருக்கான். ஸோ அந்த 2 பைப்பை வந்து ரொப்பறதுக்கு ஒரு தொட்டியில் ரொப்பத்துக்கு வந்து 24 மணி நேரம் ஆகுதான் 2 பைப்பு. அதில் வந்து அதிக விட்டமுடைய குழாயை 8 மணி நேரமும் குறைந்த விட்டமுடைய குழாயை 18 மணி நேரமும் பயன்படுத்தி நீர் நிரப்பினால் நீச்சல் குளத்தில் பாதி அளவு நீர் நிரம்பும் எனில் தனித்தனியாக அந்த குழாய்களை கொண்டு நீச்சல் குளம் முழுவதிலும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவுகளை காண்க. ஸோ 2 குழா, ஒன்று பெருசு ஒன்று சின்னது. பெருசு வந்து 18 மணி நேரம் ஆகுமா, சின்னது வந்து 8 மணி நேரம், ரெண்டுமே சேர்ந்து. அப்போ தனித்தனியாக அந்த குழாய்களை விடும்போது நீச்சல் குளத்தில் ரொம்பறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. அதாவது எக்ஸு ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. பாருங்கள், அதிக விட்டமுடைய குழாய் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், 1/xன்னு எடுத்துக்கணும். குறைந்த விட்டமுடைய குழாய் வந்து நம்ம வந்து 1/yன்னு எடுத்துக்கணும். இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா 1 மணி நேரம், 1 ஹவர். சரிங்களா. 1 மணி நேரத்துக்கு நம்ம கணக்கு எடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த பல்லுறுப்புக்கோவையை வந்து நம்ம தயார் பண்ணணும் இல்லையா. அது எப்படி எழுதுவீங்க, 1/x + 1/y ஈக்குவல் டு, அதாவது இங்கே பாருங்கள் 24 மணி நேரம் 18 மணி நேரம் அப்படின்ட்டு நம்ம எடுக்கணும். சரிங்களா. 24 மணி நேரம்ங்கிறது 2 குழாயுடைய நேரம், 8 மணி நேரம் 18 மணி நேரம்ங்கிறது இன்னொன்று தனி. ஸோ அப்போ அதனால் நம்ம 1/x + 1/y ஈக்குவல் டு 1/24. இது வந்து முதல் பல்லுறுப்புக்கோவை. அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க, 8 மணி நேரம் வந்து எக்ஸும்
18 மணி நேரம் வந்து y சரிங்களா. இப்போ இது எவ்வளோ நமக்கு வரும் 1/2 1 2 அதனால் இப்படி எடுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 8 மணி நேரம் 18 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து எக்ஸுங்கிற குழாய் 18 மணி நேரங்கிறது ஒய்ங்கிற குழாய். ஸோ 1/2 ரெண்டுமே சேர்த்து. இப்போ இதிலேருந்து பாருங்கள் 1/x 1/yன்னு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 1/x = ஏன்னு போடுவோம் 1/yன்னு வந்ததுன்னா பின்னு போடுவோம். ஸோ இந்த ஃபார்மேட் எடுத்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும் சரிங்களா. இப்போ இது என்னவா எடுப்பீங்க 1/x வந்து ஏன்னு எடுக்கணும் 1/y வந்து பின்னு எடுக்கணும். இங்கே 1/24 நமக்கு இங்கே என்னவா ஆகும் -1/24 வரும் = 0. புரிஞ்சுதுங்களா. 1/xனா A 1/yனா B இந்த ப்ளஸ் 1/24 நமக்கு இங்கே -1/24 வந்துருச்சு. அதே மாதிரி தான் இங்கும் 8x + 18y இங்கே 1/2 நமக்கு இங்கே -1/2 வரும் 0. அவ்வளோதான். எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த ஃபார்மெட் எழுதிக்கணும் B1 B2 C1 C2 A1 A2 B1 B2. இது உங்களுக்கு டைரெக்டாகவே தெரியும்னா நீங்கள் டைரெக்டாகவே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். ஸோ புரியாதவங்களுக்காக நான் இந்த ஃபார்மெட் எழுதி போடுறேன் ஓகேவா. ஸோ அப்போ இது A1 A2 இது வந்து B1 B2 C1 C2. இப்போ என்ன பண்ணணும் ஏ எடுக்கணும் இல்லையா. ஏல வந்து நம்ம என்ன பண்ணணும் B1ஐயும் C2வையும் பெருக்கணும் B2வையும் C1ஐயும் பெருக்கி நம்ம கொண்டு வரணும். பாருங்கள் நம்ம B1 C2 போட்டாச்சு B1 C1 போட்டாச்சு. அடுத்தது C1 A2 போட்டாச்சு C2 A1 உடைய நம்பரை போட்டாச்சு. அடுத்தது A2 B1 A1 B2 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி கொண்டு வரணும் சரிங்களா. இப்போ இங்கே என்ன பண்ண முடியும் நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் 2ஆல் பெருக்கலாம் இல்லையா 9 2 18 12 2 24. இதை வந்து 3ஆல் போடலாம் 4 3 12 3 3 9. அப்போ இங்கே நமக்கு என்னென்னு வரும் 3/4ன்னு வரும். அதே மாதிரி இங்கே பண்ணலாம் இல்லையா 1 8 8 8 3 எவ்வளோ 24. இப்போ நமக்கு கீழே எப்படி வரும் அப்படின்னா ஏக்கு 1 1 1னா -1/2 இந்த வகுத்தல் 2 வந்துடும். அடுத்தது இங்கே பார்க்கணும் மைனஸ் என்ன நமக்கு ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் நமக்கு 3/4ன்னு இருக்கும். ஸோ 3/4 = B பார்க்கணும் இல்லையா. ஸோ B வந்து நமக்கு என்ன -1/3 -1/3. அடுத்தது என்ன இருக்குது மைனஸ் நமக்கு இங்கே என்ன ப்ளஸ். அப்போது 1 1 1/2 இந்த 2 இங்கே போட்டுரும் =1. 18 1 எவ்வளோ நமக்கு 18 மைனஸ் 8 1 எவ்வளோ 8. அவ்வளோதான் புரியுதுங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு A/. இது எப்படி பண்ணுவீங்க இப்போ இதை நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வரணும் இல்லையா. அப்போ -1/2 + 3/4 = B/-1/3 + 1/2 1/18லேருந்து 8 போச்சுன்னா எவ்வளோ 10. அவ்வளோதான் புரியுதுங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வகுத்தல் முறையில் வந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து என்ன ஆகணும் பகுதி வந்து நமக்கு சமமாக இருக்கணும். இங்கே 4 இருக்குது அதே மாதிரி நமக்கு இங்கே 4 வரணும். புரியுதுங்களா. பகுதி சமமாக இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆன்சர் வந்து கொண்டு வரணும். ஸோ அப்போ இங்கே 2 இருக்குது இங்கே 4 இருக்குது. அப்போ வந்து நம்ம இதை மீசியமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வரும் 4ன்னு வரும். ஸோ இங்கே நமக்கு 4ன்னு வரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் 2ஆல் பெருக்குவோம். கீழே பெருக்கிறது தான் மேலேயே பெருக்கணும். அப்போ -1 × 2 ÷ 2 × 2 அப்போ -1/4 அப்படின்னு போடுவோமா. பாருங்கள் -2/4 + 3/4. ஸோ இப்போ வந்து நமக்கு பகுதி வந்து என்னவாயிடுச்சு சமமாக வந்துருச்சு. அதே மாதிரி பியை கொண்டு வரணும் இல்லையா. ஸோ பிக்கு பாருங்கள் -1/3 + 1/2ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீசிமா எடுக்கணும் இல்லையா. ஸோ மீசிமா எடுத்துடலாமா. பாருங்கள் 3 2 ஸோ 3 1 3 3 2 2 1 1 1 அப்போ 3 × 2 அப்போ 2 எவ்வளோ நமக்கு 6. ஸோ இப்போ 6 வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இந்த பகுதியை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும். அப்போ 3 கூட எந்த நம்பரை பெருக்கணும் 6 வரும் 2 3 2 6 1 6 1 2 2. அதே மாதிரி 2 கூட பெருக்கிறது எது 3. அப்போ 2 3 6 மேலேயும் 3ஆல் பெருக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பகுதி வந்து சரி பண்ணி கொண்டு வரணும். அப்போ பாருங்கள் A/-2/4 + 3/4 = B/-1 × 2 -2/3 6. அதே மாதிரி ப்ளஸ் 1 3 3 ÷ 2 3 எவ்வளோ 6 = 1/ என்னது 10. அவ்வளோதான் புரியுதுங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி போடுவீங்க இந்த பகுதி வந்து நமக்கு என்னவாயிடுச்சு சமமாயிடுச்சு. மேலே வந்து நமக்கு என்ன இருக்குது -2
ப்ளஸ் 3ன்னு இருக்குது. அடுத்தது பி, இங்கே 6 வந்து நமக்கு பகுதி சமமாயிடுச்சு. மேலே என்ன இருக்குது, -2 + 3 = 1/10. அவ்வளோதான், புரியுதுங்களா? அப்போ ஏ வகுத்தல் 2லிருந்து 3 போச்சுன்னா எவ்வளோ, 1/4 = பி. 2லிருந்து 3 போச்சுன்னா 1, 1/6. அவ்வளோதான், அடுத்தது என்ன இருக்குது, 1/10. ஓகேவா? இப்போ ஏயோட 1/10 கம்பேர் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும், பியோட 1/10 கம்பேர் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ இதில் ஏவையும் பியும் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இப்போ ஏ வகுத்தல் 1/4 என்ன எடுப்பீங்க, 1/10. ஓகேவா? ஸோ அப்போ ஏ வந்து நமக்கு இங்கே வந்துடும். இந்த 1/4க்கு நமக்கு இங்கே போயிடும். இங்கே 1/10 நமக்கு இங்கே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஏ = 1 1, 4 × 10 எவ்வளோ, 40. ஸோ ஏயோட ஆன்சர் வந்து 1/40. அதே மாதிரி பி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ பி வந்து 1/6. எது எடுப்பீங்க, பக்கத்தில் இருக்கிற இந்த 1/10. அப்போ பி = 1/6 × 1/10. அப்போ பி = 1 1, 6 × 10 எவ்வளோ, 60. ஸோ இப்போ ஏவையும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ எக்ஸும் ஒய்யும் நம்ம எடுக்கணும். ஏ வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, 1/x = ஏ. ஸோ 1/x = ஏக்கு என்ன ஆன்சர், 1/40. ஸோ அப்போ எக்ஸ் = எவ்வளோ நமக்கு, 40. ஒரு 1 அப்படியே போட்டுலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்தது 1/y = b. ஸோ 1/y = பிக்கு என்ன இருக்குது, 1/60. அப்போ y = என்னது, 60. அப்போ வந்து எக்ஸோடைய ஆன்சர் வந்து 40, ஒய்யோடைய ஆன்சர் வந்து எவ்வளோ, 60. இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க, பெரிய குழாய் 40 மணி நேரம், சிறிய குழாய் 60 மணி நேரம் அப்படின்னு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிக்கணும். அவ்வளோதான், புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த கணக்கு. இதில் வந்து அந்த A1 B1 C1 C2 அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட நான் இது முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த கணக்குகள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய AA Max சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.